ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிக்சியில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. வரமிளகாய் ஒரு 10லேருந்து 15 போட்டுக்கோங்க. மல்லி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே 1 கிலோ சிக்கன் போடுறேன். இது நல்லா இதுலேயே வதங்கட்டும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அதுலேயே வதங்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா இதுலேயே வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போது மிளகு சீரகம் 1/2 ஸ்பூன் இது மாதிரி இறக்க போகிற நேரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.